ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா ரவா லட்டு தாங்க. சுலபமான முறையில் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் போதும். அது எப்படி ரெடி பண்ணலாங்கிறது வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா ஹீட் ஆன பிற்பாடு திராட்சை முந்திரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா திராட்சை வந்து நல்லா உப்பி வந்தவுடனே நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா உப்பி வந்துடுச்சு திராட்சையெல்லாம். இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், இதெல்லாம் எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே நெய்யில் வந்து 1 கப் அளவு வந்து நான் ரவை எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா வறுபட்டு எடுத்துக்கலாம். நல்லா நெய்யிலேயே நல்லா வறுபடட்டும். மீடியம் ஹீட்லேயே குக் பண்ணுங்கள், கறியை வெட்டுறாதீங்க. நார்மலாகவே ரவா லட்டுக்கெல்லாம் செய்கிறதுக்கு பாகுபதம் அது இதனெல்லாம் ட்ரை பண்ணுவோம். அது நிறைய சொதப்போம். நான் சொல்கிறேன், இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போது நல்லா வறுபட்ட பின்னாடி 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரவையும் தேங்காயும் நல்லா வறுபடட்டும். நல்லா வறுபடும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சுகர் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 1/2 கப் அளவு நான் சுகர் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா பொடி பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த சுகர் பொடியெல்லாம் ஆட் பண்ணும்போது மீடியம் ஹீட்லேயே இருக்குங்க. இல்லாட்டினா கீழே கரிஞ்சிரும். அதனால தான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கெட்டிகள் படாத அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ 1/4 கப்பு அளவு நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஊற்றின பாலோட அளவு வந்து உங்களுக்கு பத்தாத மாரி தான் தெரியும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வந்து அது நல்லா லூஸ் கொடுத்துரும். ஏன்னா நம்ம போட்டிருக்க சுகர் பொடி வந்து நல்லா இலகி கொடுக்கும். இப்போ அந்த டைமில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. இலகி கொடுக்கும். சுகரெல்லாம் நல்லா இந்த ஹீட்டுக்கு வந்து மெல்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு நல்லா லூஸ் கொடுக்கும். அதுவே போதுமான அளவு தான். இப்போ வந்து வறுத்து வச்ச அந்த திராட்சை முந்திரியை நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது வந்து ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சலாம். இது நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிடுங்க. சீக்கிரம் ஆறிடும். இப்போ உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கையில் வந்து கொஞ்சம் நெய் தடவி இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் வந்து சூடாக இருக்கணும். அப்போ அந்த ஸ்டேஜ்லேயே வந்து உருண்டை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பார்க்குறக்கே அவ்வளோ இதாக இருக்குதுங்க. டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.